வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட் வந்து அமேசானில் சேல் பண்ணணும்னா நமக்குன்னு செப்பரேட்டாக ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் அமேசான் செல்லர் சென்ட்ரல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நம்ம அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் லிங்க்ஸ் வரும். அதில் அமேசான் செல்லர் சென்ட்ரல் அப்படின்னு ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நமக்கு அமேசானோட செல்லர் ஹோம் பேஜ் வந்து வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு நிறைய இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நியூ செல்லர்ஸ்க்குரிய ஆஃபர்ஸ், இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் பற்றி இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் ஸ்டார்ட் செல்லிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க சைன்இன் பண்ணி கண்டினியூ பண்ணோம். அப்படி இல்லை நம்ம புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். நேம் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். இது வந்து அமேசானில் ஷோ ஆகாது. ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஃபோன் நம்பர் கொடுங்க. அடிக்கடி ஓடிபி வந்து ஓடிபி கேட்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒன்று கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகி மேலே 5 டாஸ்க்கு காமிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. செகண்ட் வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கணும். நம்பர் கொடுத்தோம்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரும். அதில் வந்து நம்ம நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் காமிப்பாங்க. இதில் எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அட்ரஸ்லான்னு. கண்டினியூ டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இது கொடுக்கணும் வெரிஃபைக்காக. இது வந்து நம்ம ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறப்ப ஆடிட்டர்கிட்ட கொடுத்துருப்போம்ல அதே இமெயில் ஐடி அண்ட் ஜிஎஸ்டி அதே இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி வெரிஃபை ஆகும். தேர்ட் டாஸ்க் வந்து நேம் கொடுக்கறது. நம்ம அமேசான் ஸ்டோருக்கு இதுக்கு கொடுக்குற நேம் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு கீழே சோல்டு பை அப்படின்னு காமிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேம் தான். ஸோ வந்து ஒரு நல்ல நேமாக வந்து இந்த அமேசான் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டோர் நேம் கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிக்கப் அட்ரஸ் கொடுக்கறது வரும். இதில் வந்து டீஃபால்ட்டாக ஜிஎஸ்டியில் கொடுத்த அட்ரஸே தான் வரும். நமக்கு வந்து வேறு அட்ரஸில் வந்து பிக்கப் வேணும்னா கீழே வந்து ஆட் நியூ அட்ரஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு தேவையான அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஷிப்மெண்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அமேசான் மூலியமாக ஷிப் பண்ணுறதா இல்லை நம்மளே செல்ஃபாக கொரியர் பண்ணுறதா ஷிப் பண்ணுறதான்ற மாதிரி இருக்கும். இனிஷியலாக நீங்கள் வந்து அமேசான் ஷிப்பிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷிப்பிங் மெத்தட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான், பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து யார் பேரில் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணியிருக்கோங்களோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இனிஷியலாக அமேசானுக்கு வந்து சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டே போதும். கரண்ட் அக்கௌண்ட் வந்து இனிஷியலாக தேவைப்படாது. ஸோ நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணலாம். ஜிஎஸ்டி யார் நேமில் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அமேசான் வந்து 24 to 48 ஹவர்ஸில் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லிஸ்டிங் க்ரியேட் பண்ணி சேல் ஸ்டார்ட் பண்ணலாம்.